إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பிற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தாய் தந்தையர்களை நேசிக்கக்கூடிய பிள்ளைகளாகவும் அவர்களுடைய துஆக்களை பெறுகின்ற பிள்ளைகளாகவும் பிள்ளைகளை சிறந்த முறையில் வளர்க்கின்ற தந்தைமார்களாகவும் பிள்ளைகளுடைய துஆவை பெறுகின்ற வாப்பாமார்களாகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை மாற்றி அருள் செய்வானாக என்று பிரார்த்தித்தவனாக எனது இந்த ஜுமாவுடைய உரையினை ஆரம்பம் செய்தேன். அன்பிற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நல்ல தந்தையாக ஒருவர் ஏன் இருக்க வேண்டும், அதனால் என்ன பலன் என்பதை பற்றிய ஒரு தெளிவு நம் எல்லோருக்கும் அவசியமான உண்டாகும். அல் குர்ஆன் பல இடங்கள்ல பாப்பாமார்களை பற்றி தந்தைமார்களை பற்றி என்ன செய்து பல இடங்கள்ல பேசி, அதுல ஒரு செய்தியை நீங்க பாருங்க. எத்தனையோ நபிமார்கள் வந்திருக்கிறாங்க, எத்தனையோ ரசூல்மார்களும் வந்திருக்கிறாங்க. அவங்களாம் அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர்கள், உயர்ந்த இடத்துல வைத்து பார்க்கப்படுபவர்கள். அவங்களே ஒரு 25 பேரை தான் அல்லாஹ் பெயரோட என்ன செய்யறான் குர்ஆன்ல நமக்கு இன்ன நபர் அப்படின்னு அறிமுகப்படுத்த. மத்த எல்லாரையும் அல்லாஹ் சொல்லவே இல்லை, குர்ஆன்ல எல்லாரையும் கொண்டாடல. ஆனா அதே நேரத்துல பாருங்க, சில நல்ல மனிதர்கள் அல்லாஹ் என்ன செய்யறான் குர்ஆன்ல அவங்க பேரோட சொல்றான். சில நல்ல மனிதர்களை அவங்களுடைய பேரோட சொல்றான். அதுல ஒரு ஆள் தான் யாரு? லுக்மான் அலைஹிஸ்ஸலாம். அவர் ரசூலும் அல்ல, அவர் நபியும் அல்ல, ஆனா அவருக்கு குர்ஆன்ல ஒரு இடம். அவர் ஒரு நல்ல தந்தையாக இருந்தார், அவ்வளவுதான். அவருடைய ரோல் என்ன? நல்ல ஒரு தந்தையாக அவர் இருந்தார் என்பதான் ரோல். இந்த குர்ஆன் பல இடங்கள்ல யாரை பாராட்டி சொல்லுது? வாப்பாமார்களை, தந்தைமார்களை பாராட்டு. இன்னொரு ஆச்சரியமான விஷயம் குர்ஆன்ல என்னன்னு சொன்னா, பல உறவுகளை பற்றி குர்ஆன் சொல்லுது. தாய், தந்தை, தாய், சகோதரன், சகோதரி, மாமான், மச்சான், நிறைய உறவுகளை பற்றி என்ன செய்து குர்ஆன் பேசுது. ஆனா யாரையும் ரப் அப்படின்னு சொல்லவே இல்லை. யாரும் என்ன சொல்லல, எந்த உறவையும் குர்ஆன் என்ன சொல்லல, ரப் என்ற வார்த்தையை சொல்லவில்லை. ரப்னு யாரை சொல்லுவோம்? யாரும் சொல்லுவோம்? அல்லாஹ் மட்டும்தான் சொல்லுவோம். ரப்புங்கிற இடம் யாருக்குமே குர்ஆன் சொல்லல. ஆனா ஒரு ஆளுக்கு மட்டும், 2 பேருக்கு மட்டும் சொல்லுது. யாரு? ஒண்ணு வாப்பா, இன்னொன்னு உம்மா. ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. அல்லாஹ் என்னுடைய 2 ரப்புக்கும் நீ ரஹ்மத் செய்வாயாக. ஒரு ஆள் யாரு? வாப்பா, இன்னொரு ஆள் யாரு? உம்மா. எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. அல்லாஹ் தன்னுடைய பெயரை ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் அல்லாஹ் வைக்கிறார். அப்ப அவங்களுக்கு இருக்கிற ஸ்தானம் என்னங்கிறது என்ன செய்யணும்? நாம விளங்க வேண்டும். குர்ஆன்ல பாருங்க, சொர்க்கம் நரகத்தை பத்தி நாம் படிக்கிறோம். நரகத்தை பத்தி குர்ஆன் என்ன சொல்லுது? நரகத்தை பற்றி குர்ஆன் என்ன சொல்லுது?
அது எப்பொழுதுமே மூடப்பட்டு இருக்கும் என்று குர்ஆன் சொல்லு. இன்னஹா அலைஹிம் முஸதா, அது எப்போதுமே மூடப்பட்டிருக்கு, சும்மா மூடுறதல்ல, ஏதோ சும்மா ஒரு பொழுது மட்டும் போடுறதல்ல. டைட் செக்யூரிட்டியா என்ன செய்யும், நரகம் இருக்கும். முஸதா என்றால் கதவை பூட்டுறது, இறுக்கி போட்டுறது, தாப்பால் போடுறது, அதுக்கு முன்னால் ஒரு கல் வைக்கிறது, அதுக்கு முன்னால் இருக்கிற பாதையில முள்ளெல்லாம் போட்டு சேஃப்டி பண்றது. ஒரு ஆட்டு கொட்டாய்க்கு நம்ம எப்படி சேஃப்டி பண்ணுவோம், அதான் முஸதா, டைட் செக்யூரிட்டி பண்றது. நரகத்துக்குள் ஒருவர் உள்ளே சென்று விட்டால், எல்லோரும் நரகவாசிகள் நரகத்துக்கு உள்ளே சென்று விட்டால் முஸதா, அது மூடப்படும். அது திரும்ப திறக்கப்படுமா, திரும்ப திறக்கப்படாது. இது நரகத்தோடைய நிலை. அதே சொர்க்கத்தை பற்றி என்ன சொன்னா, ஜன்னத்தி அத்னின் முஃபத்தஹத் லஹும் அல் அப்வாப். சொர்க்கம் எப்படிப்பட்டது தெரியுமா, அது எப்போதுமே திறந்து மூடும், திறந்து மூடும், மூடி இருக்குங்கிறாள். ஏன், அடிக்கடி சொர்க்கவாசிகளை சந்திக்க யார் வருவா, மலக்குமார்கள் வருவாங்க போவாங்க, பிள்ளைகள் வருவார்கள் போவார்கள், இவங்க வெளியில போவாங்க வருவாங்க. நரகம் என்பது எப்போதுமே மூடப்பட்டு இருக்கும், சொர்க்கம் என்பது எப்போதுமே மூடப்பட்டு திறந்து திறந்து இருக்கும். இப்படிதானே, முக்கியமான ஆள் வரானா என்ன செய்வான், இப்பவுமே கதவை என்ன செஞ்சிருப்போம், மூடி வச்சிருப்போமா திறந்து வச்சிருப்போமா, திறந்து வச்சிருப்போம். இதே போடுதான் சொர்க்கம், முஃபத்தஹத் லஹுமுல் அப்வாப், அவர்களுக்கு சொர்க்கம் எப்ப வேண்டும் அவன் நினைச்சா திறந்துடும். அப்படியான ஒரு இடம் சொர்க்கம். நிறைய கதவுகள் சொர்க்கத்துக்கு உண்டு, ஆனா மெயின் கதவுகள் 8 கதவு. அதுல ஒரு கதவை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் வாலிது அவ்ஸத்து அப்வாபில் ஜன்னah. பாப்பா யார் தெரியுமா, சொர்க்கத்தினுடைய கதவுகளில் நடுக்கதவு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை பார்க்கணும். ஒருத்தர் வாப்பாவை பேணி பாதுகாத்து அவருக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை எல்லாத்தையும் ஒருத்தர் செய்யறாரு அப்படின்னா அவர் எந்த வழியா சொர்க்கம் போகலாம், நடு வாசல் வழியாக சொர்க்கம் போகலாம். சொன்னாங்க, விரும்பியவர் அதை எடுத்துக் கொள்ளட்டும், பாதுகாத்துக் கொள்ளட்டும், விரும்பாதவர் அதை உடைக்குதுட்டாங்க. அப்ப எந்த அளவுக்கு மார்க்கம் பாப்பா விஷயத்துல நிறைய சொல்லுது. பாப்பா விஷயத்துல நிறைய விஷயங்களை, அதற்குரிய தரஜாத், அவங்களுக்கு இருக்கிற தரம், அவங்களை எந்த அளவுக்கு உயர்த்தி வச்சு பார்க்கணும், அவர்களை எந்த அளவுக்கு பாதுகாக்க வேண்டும், அவர்களுக்கு எந்த அளவுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும், விடாவாரி என்ன செய்யுது குர்ஆன் நமக்கு அந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு. அதே நேரத்துல நம்ம நிறைய பேர் என்ன செய்யறோம், வாப்பாங்கிற அந்தஸ்துல இருக்கிறோம், அப்படித்தானே? நிறைய பேர் நம்மள வாப்பா அப்படிங்கிற அந்தஸ்துல இருக்கிறோம். நமக்கு குர்ஆன் நிறைய அந்தஸ்துகளை தந்தாலும் ஒரு வாப்பாவாக இருக்கிற நான் அந்த அந்தஸ்துக்கெல்லாம் உரியவராக மாறிவிட்டேனா என்பது இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கிற பெரிய கேள்வி. குர்ஆன் வாப்பாவை பத்தி பெருமையா பேசுது, பெருமையா பாப்பாவை பத்தி பேசுது. அந்த பெருமையா பேசுற வாப்பாக்கள்ல, தந்தைமார்கள்ல நான் உள்ள இருப்பேனா என்பதுதான் கேள்வி. குர்ஆன் பாராட்டுகின்ற வாப்பாவாக நான் இருப்பேனா, ஹதீஸ் பாராட்டுகின்ற தந்தையாக நான் இருப்பேனா என்பது மிக முக்கியமான கேள்வி. ஒரு நல்ல தந்தையாக நாம் இருக்க வேண்டும். நல்ல தந்தை நான் குர்ஆன் சொல்லுவேன், வல் பலது தய்யிபு யக்ருஜு நபாத்துஹு பிஇذن ரப்பிஹ வல்லதி கபத லா யக்ருஜு இல்லா நகதா. நல்ல பூமியை மாதிரி இருக்கிறது. நல்ல தந்தையாக இருப்பேன் என்ன அர்த்தம், நல்ல ஒரு பூமியாக இருப்பேன். நல்ல பூமியில தான் எது விளையும், நல்ல விளைச்சல்கள் உருவாகும். நல்ல பூமியில தான் வானத்திலிருந்து எவ்வளவுதான் மழை பெஞ்சாலும் பூமி நல்லா இல்ல அப்படின்னா அங்க என்ன செய்யாது, எதுவுமே விளையுமா, விளையாது. அப்ப நல்ல பூமியாக நீங்கள் இருங்கள், உங்கள் மூலமாக விளைச்சல்கள் வர வேண்டும், நல்ல சந்ததிகள், நல்ல குழந்தைகள் உங்கள் மூலமாக உருவாகி இருக்க வேண்டும். அப்பதான் நீங்க யாரு, நல்ல வாப்பா. நல்ல வாப்பா என்றால் உலகத்தில் செட்டில் பண்ணிட்டு போறதல்ல நல்ல வாப்பா. நீங்க போனா கூட உங்களுடைய பிள்ளைகள் என்னதுதான் சிறந்த பிள்ளைகளாக, இபாதத்து மிக்க பிள்ளைகளாக, ஈமானியின் பிள்ளைகளாக, அமல்களை நிலையாட்டுகின்ற பிள்ளைகளாக, சமூக உறவு பிள்ளைகளாக நாம் உருவாக்கி போறோம் அப்படின்னா தான் என்ன செய்யறோம், நாம் ஒரு சிறந்த தந்தையாக சொல்லுகிறோம். அது நடக்குமா, சும்மா நடக்குமா, பேசினா நடக்குமா? நம்ம பிள்ளைகிட்ட போய் சமூக சேவையை செய்ய சொல்லி வாப்பா அட்வைஸ் பண்ண நடந்துருமா? அது நடக்காது. வாப்பா சமூக சேவையாளராக இருக்காத வரைக்கும் மகன் யாரா இருக்க மாட்டான், சமூக சேவையாளனாக உருவாக முடியாது. வாப்பா ஈமான்தாரியாக உருவாகாத வரைக்கும் மகன் ஈமான்தாரியாக உருவாக மாட்டான். மகனை கூப்பிட்டு வச்சு ஹதீஸ் சொல்றாரு, என்னது காலையில பஜ்ர் தொழணும், லுஹர் தொழணும், தொழுகை முக்கியம், தொழாதவனுக்கு நரகம் சொர்க்கம் அப்படின்னு நல்லா பேசுறாரு. வாப்பா அரை மணி நேரம் அட்வைஸ் பண்றாரு. காலையில வாப்பா பஜ்ருக்கு தொழலைன்னா மகன் பஜ்ருக்கு தொழுவாரா, சொல்லுவாரா? சொல்ல மாட்டாரு. அப்ப வாப்பாட்ட இல்லை என்றால் யாருக்கிட்ட இருக்காது, யாருக்கிட்ட இருக்காது, பிள்ளைகள்கிட்ட இருக்காது.
இது ஒரு அடிப்படை உசூல், இது மிக முக்கியமான ஒரு அடிப்படை. இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாருங்க, வரலாற்றுல நீங்க நல்லா கவனிச்சு படி, வரலாற்றை படிங்க. பாப்பா கிட்ட இருக்கிற குணத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிள்ளைகிட்ட டிரான்ஸ்மிஷன் பண்ணுவான். என்ன செய்வான்? டிரான்ஸ்மிஷன் பண்ணுவான். டிரான்ஸ்பர் இல்ல, டிரான்ஸ்பர் என்ன? ஒரு விஷயத்தை ஒரு விஷயத்தை தூக்கி கொண்டா நீங்க வைக்கிறதுக்கு பேர் என்னது? டிரான்ஸ்பர். அதை அப்படியே தூக்கி வச்சிருவாங்க. டிரான்ஸ்மிஷன் என்ன? இந்த பொருள் இங்கதான் இருக்கும், ஆனா இந்த பொருள் இருக்கிற குணம் என்பது இதே விஷயம் அப்படியே கடந்து இன்னொரு இடத்துக்கு போகும். கரண்ட சொல்லாமல டிரான்ஸ்பர் ஒண்ணு இங்க இருக்கு அங்க இருக்குங்கிறோம். இடையில போற கம்பியில என்ன செய்யுது? டிரான்ஸ்பர் ஆகல, கரண்ட் டிரான்ஸ்மிஷன் ஆகுது, கடந்து போகுது. அங்க இருந்து அங்க கடந்து போகுது. அங்கேயும் கரண்ட் இருக்கும், இன்னொரு டிரான்ஸ்பர்ல போனா அங்கேயும் கரண்ட் இருக்கும். அல்லாஹ்வுடைய ஒரு மிக முக்கியமான விஷயம் வரலாற்றுல நீங்க படிச்சு பாருங்க. அல்லாஹ் டிரான்ஸ்மிஷன் பண்ணுவான். எங்க? பாப்பாட்டு இருக்கிற குணத்தை அப்படியே மகனுக்கு, பிள்ளைகளுக்கு, சந்ததிகளுக்கு டிரான்ஸ்மிஷன் பண்ணிருப்பாங்க. நிறைய வரலாறுகள் நீங்க படிக்கலாம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு எப்படிப்பட்ட ஆளு? ஈமான்தாரி மட்டுமல்ல, ஈமான் கொண்டவர்கள் முதல் இடத்துல மட்டுமல்ல, சதக்காவிலும் அவர் யாருதான்? முதல் இடத்துல இருக்கு. சதக்கா அப்படின்னாலும் யாருதான் நிப்பா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு நிப்பாங்க. உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, அபூபக்கர் யார் தெரியுமா? அபூபக்கர் சய்யிதுனா ஆதக சய்யிதனா. அபூபக்கர் எங்களுடைய தலைவர், எங்களுடைய தலைவர் பிலாலை அவர்தான் விடுதலை செய்தார். அபூபக்கர் எங்களுடைய தலைவர், எங்களுடைய தலைவர் அபூபக்கர் எங்களுடைய தலைவராகிய பிலாலை விடுதலை செய்தார் அப்படிம்பாங்க. யாரு? அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த அளவுக்கு சதக்காவை செய்யறதுல, அடிமைகளை விடுதலை செய்வதில அவங்க சதக்கா சம்பந்தமாக அபூபக்கரை பாராட்டிய வசனங்கள் குர்ஆன்ல உண்டு. அல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் பில்லைலி வன்னஹாரி சிர்ரன் வ அலானியா. ஒருத்தர் எப்படி சதக்கா செய்யணும் அபூபக்கர் ரலியல்லாஹு விஷயத்துல அல்லாஹ் சொல்றான். இரவில் பகலில், இரவில் பகலில் ரகசியமாக பகிரங்கமாக, இரவில் பகலில் ரகசியமாக பகிரங்கமாக. எப்படி எந்த நேரத்துல சதக்கா பண்ணணும் குர்ஆன் சொல்லுது. யார் விஷயத்துல? அபூபக்கர் செஞ்சாங்க பாருங்க, அவங்கள மாதிரி செய்யுங்க. அந்த அளவுக்கு அபூபக்கர் இல்லாம சதக்கா செய்யக்கூடியவராக அபூபக்கர் இருந்தாங்க. அறிவுல அவ்வளவு பெரிய ஆளு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்த இடம் யாருக்கு தான்? அறிவுல, மார்க் அறிவுல யாருக்கு தான்? அபூபக்கர் அவங்களுக்கு தான். குறைஞ்ச ஹதீஸ் தான் அறிவிச்சாங்க. அதிகமான ஹதீஸ்களை அறிவிச்சது யாரு? அபூ ஹுரைரா அவங்க, வேற வேற சஹாபாக்கள். ஆனா அறிவுல, ஃபிக்ஹ்ல, மார்க்க இலக்கத்துல யாருக்கு தான் முதல் இடம்? யாருக்கு தான் முதல் இடம்? அபூபக்கர் அவங்களுக்கு தான் முதல் இடம். பாருங்க, அறிவுல, சதக்காவுல இதெல்லாம் அபூபக்கர் மட்டும் காணப்பட்டுச்சு. இதே மாதிரியான விஷயம் யார்கிட்ட பார்க்கலாம்? யார்கிட்ட பார்க்கலாம்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பார்க்கலாம். பெரும் பெரும் சஹாபாக்கள் முடிவெடுக்க முடியாத பல விஷயங்களை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து கேட்பாங்க. ஒரு முடிவை ஆயிஷா கொடுத்து திருப்பி அனுப்புவாங்க. அந்த அளவுக்கு நாலேஜ் யாருக்கு? ஆயிஷா ரலியல்லாஹு. 2000க்கும் மேற்பட்ட ஹதீஸ்களை ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. 2000 ஹதீஸ் அறிவிக்கிறதுன்னு என்ன அர்த்தம்? யோசிச்சு பாருங்க. 2 குர்ஆன் 3 குர்ஆன் முடிப்பதற்கு சமம். அறிவுல, சதக்காவுல முஆவியா ரலியல்லாஹு 1,00,000 திர்ஹம் அனுப்பி வைக்கிறாங்க. எப்போ? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து கொஞ்ச காலம் கழிச்சு ஆயிஷா அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ரசூலுல்லாஹ் இருக்கும் போதே எளிமையா தான் வாழ்ந்தாங்க ஆயிஷா அவங்க. ரசூலுல்லாஹ் மரணித்த பிறகு ரொம்ப கஷ்டம். அப்படி கஷ்டப்பட்ட சூழ்நிலையில முஆவியா ரலியல்லாஹு என்ன செய்றாங்க? 1,00,000 தீனாரை அனுப்பி வைக்கிறாங்க. 1,00,000 தீனார் எவ்வளவு ஆச்சு? அதை எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இன்னும் இருக்கிற காலத்தை ஓட்டிக்கலாம் நினைக்கலாம் தானே. ஆனா அப்படி நினைக்கல. என்ன சொன்னாங்க? இதை நான் காலையில கொடுத்திருக்கிறாரு, சாயங்காலம் ஆறதுக்குள்ள இது பங்கு போட்டு பிரிச்சு கொடுத்துருந்தோம். சாயங்காலத்துக்கு மேல இந்த காசு, இந்த திர்ஹம் என் வீட்டுல இருக்க கூடாது. அடிமை பண்ண கூப்பிடுறாங்க, அவங்க வேலை கொடுக்குறாங்க, எல்லாத்தையும் கொடுக்க சொல்லிட்டாங்க. தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாத்தையும் கொடுக்க விளம்பப்பட்டுச்சு. அந்த அடிமை பண்ண பாருங்க, கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டாங்க அந்த திர்ஹம்ல. எதுக்காண்டி? கறி எடுக்கிறதுக்கா. கொஞ்சம் கறி எடுத்து சாப்பிடலாமே, ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லி அந்த பெண்மணி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறாங்க. சாயங்காலம் ஆனவன் ஆயிஷா கேட்கிறாங்க, ஏதாவது மிச்சம் இருக்கா? இல்ல, கொஞ்சம் மிச்சம் இருக்கு, கறி எடுக்கிறதுக்காண்டி வச்சிருக்கேன். ஏன் என்கிட்ட சொல்லலன்னாங்க ஆயிஷா. யாருடைய ஆசர்? யாருடைய பழக்கம்? அப்பாவுடைய பழக்கம், அப்பாவுடைய பழக்கம். அப்ப நாம சதக்கா செய்பவர்களாக இல்லை என்றால், நாம் அறிவாளிகளாக, அறிவுள்ளவர்களாக நாம் இல்லை என்றால், அறிவை தேர்பவர்களாக நாம் இல்லை என்றால், நம்ம பிள்ளைங்க அப்படி இருக்க மாட்டாங்க. இது அடிப்படை. மார்க்கத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைய இடங்கள்ல, நிறைய வரலாற்று சம்பவத்துல நீங்க பார்க்கலாம். பாப்பா எப்படியோ அதுல அந்த விஷயத்தை எல்லாம் மகனுக்கு, பிள்ளைகளுக்கு, சந்ததிகளுக்கு எல்லாம் கொடுப்பான். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு
70 சஹாபாக்கள் கொலை செய்யப்பட்ட போது குர்ஆனை எழுத வேண்டும், அதை துவக்க வேண்டும் என்று சொன்ன நபித்தோழர் யாரு? அந்த பணி ஆரம்பிச்சு வச்சது யாரு? அபூபக்கர் அவங்களே பயப்படுறாங்க, இது செய்யவா வேணாமா, இது விதத் ஆயிடுமோ அப்படி பயப்படுறாங்க. ஆனா அதுக்கு போர்ஸ் கொடுத்து இதை செஞ்சுதான் ஆகணும், இது சமூகத்துல மிக முக்கியமான விஷயம், இல்லைன்னா பெரிய பெரிய குழப்பம் வரும், குர்ஆனே இல்லாத நிலைக்கு போக சூழ்நிலை ஏற்பட்டு என்று ஒரு விஷயத்தை சொல்லி அபூபக்கர் அவங்களுக்கு புரிய வச்சு அந்த அமலை ஸ்டார்ட் பண்ணி விட்டது யாரு? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. குர்ஆன்ல அவர் ஸ்டார்ட் பண்ணாரு. ஹதீஸ்ல யார் ஸ்டார்ட் பண்ணா? வேற வேற சஹாபாக்களா அல்லது வேற வேற ஆட்களை ஸ்டார்ட் பண்ணாங்க? இல்ல, அபூபக்கர் உமர் ரலியல்லாஹுடைய பரம்பரையில வந்து இரண்டாவது உமர் என்று அழைக்கப்பட்ட அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவங்க தான் ஹதீஸ்களையே ஸ்டார்ட் பண்றாங்க. ஹதீஸ்கள் எல்லாம் எழுதணும் அப்படிங்கிறாங்க, ஆர்டர் போடுறாங்க அவங்க கலீஃபாவா இருக்கும்போது. அவங்கள்ட்ட காணப்பட்ட உமர் அவங்கள்ட்ட காணப்பட்ட ஒரு ஒரு பழக்கம், ஒரு பழக்கம் யாத போது அப்படியே சந்ததிகளை கடந்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு அந்த செய்தி போறதை பார்க்கணும். இந்த மாதிரி ஓரொரு விஷயங்களும் சகோதரர்களே நாம செஞ்சோம்னா நாம எப்படி இருக்கிறோமோ அதை மாதிரிதான் எப்படி மாத்துவான்ல நம்முடைய பிள்ளைங்களுக்கு சில விஷயங்கள் எல்லாம் என்ன செய்வான்? கொடுப்பான். சில விஷயங்களை கொடுப்பான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பாக்குறோமா இல்லையா? கால அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன், எனக்கு கட்டுப்படு என்று சொன்ன போது நான் கட்டுப்பட்டு விட்டேன் என்று சொன்னார்கள். எத்தனை வயசு? 80 வயசுல விருத்த சேதனம் பண்ணாங்க. எத்தனை வயசு? எந்த மெடிசனும் கிடையாது, எந்த கரியும் கிடையாது. 80 வயசுல விருத்த சேதனம் செய்தார்கள். ஏன்? அல்லாஹ் சொல்லிட்டா செஞ்சணும். மகன் எப்படி வந்தாரு? அல்லாஹ் சொல்லிட்டா யாப்பா செய்யுங்க, அண்ணன் அறுத்துருங்க, பிரச்சனை இல்ல, இன்ஷா அல்லாஹ் மா சாபிரீன், நான் சபர் கொண்டவர்களில் ஒருவனாக இருப்பேன் சொன்னா எப்படி தைரியம் வந்துச்சு? யார் இந்த தைரியத்தை கொடுத்தது? யார் கொடுத்தது? சொல்லி கொடுக்க முடியுமா இந்த தைரியத்தை? உன்னை அறுக்க போறோம்னா அறுத்துக்கீங்கன்னு சொல்லக்கூடிய தைரியம் யாருக்கு வரும்? அல்லாஹ் கொடுக்கறது. ஏன்? வாப்பாட்டா இருந்துச்சு, மகனுக்கு அல்லாஹ் கொடுத்தான். வாப்பாட்டா இருந்துச்சு, மகனுக்கு அல்லாஹ் கொடுத்தான். இத மாதிரி ஏகப்பட்ட சம்பவங்கள் சொல்லு. எனவே நாம மாறணும். முதல்ல நல்ல பூமியாக நாம் இருக்கணும். விளைச்சலை எதிர்பார்த்து பிரயோஜனம் இல்லை. நாம கெட்ட பூமியா இருந்துட்டு விளையும்னா அது எப்படி விளையும்? விளையாது. எனவே நமக்கிட்ட என்ன செய்யணும்? இந்த விஷயங்கள் வர வேண்டிய ஏதாவது ஒரு விஷயங்களை கொண்டு வரணும். எத்தனை சம்பவங்கள் வரலாற்றுல நீங்க பாருங்க, ஏராளமான சம்பவங்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பத்தி குர்ஆன் பேசுது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் யாரு? யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய பாப்பா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். அது அவங்களுடைய வரலாற்றுல நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல குறிப்பான விஷயம் என்ன? குடும்பத்தை அப்படியே ஒண்ணு சேர்த்து வச்சுக்கிறது. குடும்பத்தை பிரியாம ஒண்ணு சேர்த்து அப்படியே கொண்டு போறது. இந்த பழக்கம் யார்கிட்ட இருந்துச்சு? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட இருந்துச்சு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சகோதரர்கள் எல்லோரும் கூட்டிட்டு போய் என்ன செஞ்சாங்க? ஒரு கிணத்துல வச்சு போட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. இரவு நேரம். ஏன் இரவு நேரத்துல வந்தாங்க? இதுக்கப்புறம் பாப்பா திருப்பி நம்மளை போய் அனுப்பி யூசுப்ப தேட சொல்ல மாட்டாரு அப்படின்னு இரவு நேரத்துல வந்தாங்க. அழுது கொண்டே வந்தார்கள், அழுதுகிட்டே வந்தாங்க. ஏன்? நாம தப்பு செஞ்சது தெரிஞ்சிடக்கூடாது. பாப்பாக்கு தெரியாம இருக்குமா? அவங்க போட்ட கல் அளவு யாருக்கு தெரிஞ்சு போச்சு? பாப்பாக்கு தெரிஞ்சு போச்சு. அவங்க அழுத அளவு கல் அளவு என்பது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தெரிஞ்சு போச்சு. யாக்கூபை ஓனாய் கடித்து விட்டது என்று என்ன செஞ்சாங்க? பொய் சொன்னாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கண்டுபிடிச்சாங்க, ஓனாய் கடிக்கல, அவங்க சொல்றது பொய். இத்தனையும் நடந்திருக்கு. வீட்டை விட்டு வெளியே பத்துனாங்களா? பாருங்க, இத்தனை நடந்திருக்கு. என்னுடைய பாசத்துக்குரிய மகனை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இழந்துட்டாங்க. இவங்க இவ்வளவு பெரிய தவறு பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. வீட்டை விட்டு வெளியே உங்க பத்தி விட்டாங்களா? ஏன் பத்தல? ஏகாண்டி பத்தல? நான் உஸ்மா, நாங்கெல்லாம் இளைஞர்கள் சொன்னவங்க, வாப்பாட்ட வந்தவங்க. பத்திரம் என்ன செய்வான்? ஒவ்வொருத்தரும் ஒரு இடத்துக்கு போய் ஒண்ணுமில்லாம போயிடுவான். குடும்பம் பிரிஞ்சிரு. குடும்பம் ஒண்ணுமே சொல்ல, அப்படியே சைலண்ட் ஆயிட்டான். அல்லாட்ட விட்டுட்டான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை சந்திப்பதற்காக மிஸ்ருக்கு போறாங்க. ஊர்ல பஞ்சம், வேற வழியே இல்லாம மிஸ்ருக்கு போறாங்க. அப்ப கூட என்ன சொல்லி அனுப்புறாங்க? வேற வேற பாதையில போங்க. மிஸ்ருக்குள்ள உள்ள போகும்போது வேற வேற பாதை வழியாக உள்ள போங்க, ஒன்னா போயிடாதீங்க. ஏன்னா உங்களை பார்த்து கண்டுபிட்டாங்கன்னா அதுல ஒரு சித்தனா வரும். அதனால உங்களுக்குள்ள பிரிவினை என்ன செய்யலாம்? ஏற்படலாம். எவ்வளவு பாருங்க. அதனால உங்களை கொஞ்சம் பேர் பிரிஞ்சு போக வேண்டிய சூழல் ஏற்பட்டுரும். ஒற்றுமையா இருக்கணும். அப்ப பிரிஞ்சு போய் ஒண்ணு சேர்ந்துக்குங்க. ரெண்டாவது, அப்ப குடும்பத்தை பாதுகாப்பது, குடும்பத்தை தன்னோடு வைத்துக் கொள்வதற்காக வேண்டி பல கிட்ட முயற்சிகளை யார் எடுத்தா? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்த்து குடும்பத்தை வளர்த்தாங்க. அதே பழக்கம் யார்கிட்ட இருந்துச்சு? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மட்டும் இருந்துச்சு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் முன்னாடி சகோதரர்கள் எல்லோரும் நிற்கிறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்
மன்னருடைய கோலை எடுத்து தன்னுடைய சகோதரர் புன்யாமீனுடைய பையில வச்சு என்ன செய்றாங்க, அங்கிட்டு ஒரு ஒரு சம்பவம் நடக்குது. சூரத்து யூசுஃபை படிச்சீங்கன்னா புல் வரலாறு உங்களுக்கு தெரியும். அந்த சம்பவம் அப்படியே நடக்குது. உங்களில் ஒருவர் திருடி விட்டார் என்று என்ன செய்யப்படுது, சபையில சொல்லப்படுது. அப்ப அவங்க என்ன பேசிக்கிட்டாங்க தெரியுமா, புன்யாமின் திருடி இருந்தால் புன்யாமினுக்கு சகோதரராக இருந்த யூசுஃபும் என்ன செஞ்சிருப்பாரு, திருடி இருப்பார். யாரு மாதிரி சொல்றாங்க, ஷியாமாவும் வந்திருக்கிறாங்க, தேவைக்காண்டி வந்திருக்கிறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் முன்னாடியே சொல்றாங்க எல்லாரும், புன்யாமின் திருடி இருந்தால் அவ இவரோட பழக்கப்பட்டவர் யாரு, யூசுப், அவர் என்ன செஞ்சிருப்பாரு, திருடி இருப்பார். அப்ப அவனும் திருடன் தான் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஏதாவது வார்த்தை விட்டாங்களா, ஒண்ணுமே விடல. ஏன், குடும்பம் உடைக்கிறோம். இவங்க எல்லாம் யாரு, என்னதான் இவங்க பிரச்சனை பண்ணாலும் சண்டை போட்டாலும் நம்மளை கொலை செய்ய வைக்க முயற்சி பண்ணாலும் இவங்க எல்லாரும் யாருடைய பிள்ளைகள், என்னுடைய வாப்பா யாக்கூபுடைய பிள்ளைகள். வாப்பாவுக்கு இவர்களை நேசிப்பது, இவர்களுக்கு கண்ணியம் செலுத்துவது, வாப்பாவிற்கு கண்ணியம் செலுத்துவது, அப்படிதான் பார்த்தாங்க. யாரு, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். எனவே அன்பான அல்லாஹ்வுடைய நபியே, இந்த மாதிரி குர்ஆன்ல நீங்க ஏராளமான சம்பவங்களை நீங்க பார்க்கலாம். நம்ம கிட்ட பாப்பாங்கிற அந்தஸ்து இருக்கிற நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அமல்கள், ஈமானிய உணர்வுகள், இபாதத்துகள், சதக்காக்கள், சமூக உணர்வு, இது நம்மிடம் இருந்தால்தான் என்ன செய்யும், அது நம்முடைய பிள்ளைகளை தாண்டி என்ன செய்யும், நம்முடைய சந்ததிகளுக்கு செல்லும். எனவே குர்ஆன் பாராட்டுகின்ற ஒரு தகப்பனாக, ஹதீஸ்கள் பாராட்டுகின்ற ஒரு தகப்பனாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தௌஃபீக் செய்வானா. வாஹித் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் தகப்பனுடைய அந்தஸ்தையும், ஹதீஸ்கள் ஒரு தந்தையினுடைய வாப்பாவுடைய அந்தஸ்தையும் நமக்கு நிறைய இடங்கள்ல பேசுது. தாய் தந்தைக்காக பிரார்த்திக்க வேண்டும் என்பது உட்பட நிறைய சம்பவங்களை குர்ஆன் நமக்கு சொல்லுது. அது மாதிரி ஒரு வாப்பாவுடைய அந்தஸ்தில் இருக்கிற நாம் நம்முடைய பிள்ளைகள் விஷயத்துல என்ன செய்யணும், அதிகமாக துஆ செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும், பிரார்த்திக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அந்த பழக்கங்கள், ஏதாவது பழக்கங்களை அவருடைய வாழ்க்கையில ஒரு தகப்பன் என்ற அடிப்படையில் உருவாக்கி கொடுப்பவர்களாக நாம் இருக்க வேண்டும். எவ்வளவு இடங்களை பாக்குறோம், பிள்ளைகள் இருக்கிறார்கள், யாரு இல்ல சொல்லிக் கொடுக்கறதுக்கு, யாரு கிடையாது, தகப்பன்மார்கள் கிடையாது. பிள்ளைகள் இருக்கிறார்கள், சொல்லிக் கொடுப்பதற்கு யாரு இல்ல, பாப்பமார்கள். மௌத்தா போன நிலையில எவ்வளவு பிள்ளைங்களை நாம் பார்க்கிறோம், எவ்வளவு பிள்ளைகளை நாம் பார்க்கிறோம். ஆனா நமக்கு எல்லாம் ஒரு ஒரு நியமத்துக்கு இருந்திருக்க, என்ன, வாப்பாங்கிற ஒரு அந்தஸ்து நமக்கு அந்த ஒரு ஒரு விஷயத்தை கொடுத்திருக்கிறான் அல்ல. அப்படிங்கும் போது அந்த விஷயத்தை என்ன செய்யணும், நாம சரியான முறையில பயன்படுத்திக் கொள்ளது. அன்புசக்கும் அகலிக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரகத்திலிருந்து பாதுகாத்துட்டு, உங்களை மட்டும் பாதுகாத்துட்டு போயிடக்கூடாது, உங்களுடைய குடும்பத்தையும் நீங்கள் நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க என்று அல்ல குர்ஆன் நமக்கு சொல்லுது. எனவே அன்பான சகோதரர்களே, இந்த விஷயத்துல என்ன செய்யணும், நாம கவனம் செலுத்த வேண்டும். அப்போ ஒருத்தருக்கும் பாப்பா மாறிகள் இருப்பாங்க. அவங்க விஷயத்துல நாம செய்ய வேண்டிய உரிமைகள், கடமைகள், துஆக்கள் என்னென்ன என்பதை என்ன செய்யணும், புரிஞ்சு நடக்கணும். நாம வாப்பாமாரா இருந்தோம்னா நமக்கு கீழே இருக்கிற பிள்ளைகள் விஷயத்திலேயும் அவங்களுக்கான உரிமைகள், கடமைகள், அவங்க விஷயத்துல என்னென்ன விஷயங்களை கொண்டு வரணுங்கிறதையும் கவனிச்சு நாம் நடக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரண்டு பகுதிகளையும் சரியான முறையில் நிறைவேற்றக்கூடிய மக்களாக, சரியான முறையில் கொண்டு செல்லக்கூடிய மக்களாக அவங்களை ஆக்கி வச்சுவானா.